Okay, please. Please. குட் மார்னிங் சார். கேக்குதாங்க சார்? Yes. காலை வணக்கம் சார் எல்லாத்துக்கும். நான் வந்து இது எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இப்ப நான் இந்த இது 6 மணிக்கு நான் எந்திரிக்கிறத விட, எனக்கு 6 மணிக்கு மேல அட்டன் பண்றதை விட இந்த 4 மணிக்கு நாலு எந்திரிச்சு நம்மளுடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்றது தான் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து மனசளவுலும் சரி உடம்புலையும் சரி அவ்வளோ அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அதாவது சந்தோஷங்கிறது வந்து மனசளவு. ஆனா உடம்புல வந்து நமக்கு கிடைக்கிற இதுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு எந்திரிக்க முடியல, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்க. நாளை குட்டி குளிச்சு எந்திரிக்கேங்க சார். 4:10 டான்னு எந்திரிச்சுவேன். எந்திரிச்சு எப்படா சார் வருவாரு, எப்ப நம்ம சாரு அக்காலாம் பார்ப்போம் செய்வோம் அப்படிங்கிற அந்த தாட் தான் சார் இருக்கு. ஏன்னா என்னுடைய ஹெல்த்துக்கு நான் வந்து எந்திரிக்கிறேன். இதுல வந்து நம்ம வந்து என்ன இத கஷ்டப்பட போறோம். நான் இப்ப இன்னைக்கு என்ன பாக்குறாங்க, என்னடா இவ வந்து இவ்வளவு இருக்க எங்கவே ஆயிட்டு இருக்காளே, கொஞ்சம் கூட கிளவியாவான்னு பார்த்தா இருக்க எங்கவே ஆயிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சார். ஏன்னா உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்க சார், அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு. அக்கா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உடம்பு லேசா இருக்குன்னு சொல்றாங்களாங்க சார். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் முழங்கால் வலிக்குதுங்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் இல்லைங்க சார். எனக்கு 64 வயசு ஆகுது. முழங்கால் வலிங்கிறது படி ஸ்டெப்ல வேக வேகமா ஏறுறேன் இறங்குறேன். இன்னைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நான் வந்து நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நம்மளால சாத்தியமா? நம்மளோட 64 வயசுக்கு இதா இருக்கிறவங்கள ரொம்ப இதா இருக்காங்க, பார்த்தாவே பாவமா இருக்கு, பரிதாபத்துக்குரியவங்களா இருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளவு இதா இருக்கோம். நம்ம பேத்தி கூட ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அங்க போனா எல்லாரும் என்ன நீங்க என்ன அப்ப பார்த்தாப்புல இருக்கீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி சுகர்லாம் அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க. அதெல்லாம் நான் பேர் இருக்கேன், எனக்கு சுகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆரோக்கியமா தாங்க இருக்கேன். நீங்களாம் கேட்காதவங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கிறோம். அப்ப இப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க சார் நம்மள. அப்பெல்லாம் சொன்னப்ப கேட்கலையே, இப்ப வந்து நம்மளை பார்த்துட்டு ஆச்சரியம்னா அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறாங்க. கேக்குறாங்க, ஏப்பா உங்களுக்கு எல்லாம் சுகர் எல்லாம் இல்லையில, பிரஷர் எல்லாம் இல்லையில, நார்மலா இருக்கீங்க, ஏங்க எல்லாமே இருக்கு. நான் ஆஸ்பத்திரி வாசலே மிதிக்கலைங்க இன்னைக்கு வரைக்கும், சத்தியமா ப்ராமிஸா சொல்றேங்க சார். எனக்கு பிரசவம் ஆனப்ப 10 10 நாள் மாத்திரை சாப்பிட்டேங்க சார். அந்த பால் குடிச்சேன், மாத்திரை சாப்பிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த டேப்லெட்டும் கிடையாதுங்க சார். ஆம்பியில மட்டும்தான் நான் சப்ளிமெண்ட் தான். அது எனக்கு கடவுள் கொடுத்த வரம் சார். உண்மையில அதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இது கிடைச்சிருது இல்ல, எல்லாரும் கேட்கறதும் இல்ல. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு நல்ல விஷயங்களை கேட்டனால இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு 4 மணிக்குன்னா 4:10க்கு எந்திரிப்பாங்கன்னா 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக் அலாரம் வைக்காம எந்திரிக்கிறேங்க சார். மனசுல அவ்வளவு ஒரு துள்ளல், உடம்புல அவ்வளவு ஒரு துள்ளல். எந்த இதுவுமே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி 9 மணிக்கெல்லாம் படுத்துறேன். 3 தடவை நான் எந்திரிச்சு பாப்பேங்க சார், டைம் என்னாச்சு, மணி ஐயோ அதான் 2ஆவதா, இப்பதான் 1ஆவதா, இப்பதான் 3ஆவதா அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த அக்கறை, அந்த ஆசை. இதுக்கோ யாரும் ஆசைப்படுறாங்க. நான் என் உடம்பு ஹெல்த்தா ஆரோக்கியம் சொன்னீங்களேங்க சார், 120 வயசுன்னு எல்லாம் கேக்குறாங்க. நாங்களாம் போயிருவோம், நீ இருப்ப அப்படின்னு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். நீ எல்லாத்தையும் பாத்துருவ அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்னீங்களேங்க சார், 150 வயசு. நிச்சயமா சார், நம்மளாம் 120 வயசுக்கு நம்ம வந்து எல்லாரும் முன்னாடி வாழ்ந்துதான் காட்ட போறோங்க சார். நம்மளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தாங்க சார் நம்ம நடக்க போறோம். நீங்க அது வந்து உண்மையில இந்த இந்த இது எனக்கு கிடைச்சிருக்கிறது, இந்த அதிர்ஷ்டத்துல நான் இருக்கிறது ஏதோ போன ஜென்மத்துல இந்த பூர்வீக பந்தம், பூர்வீக இதுங்க சார். இல்லைன்னா எனக்கு இந்த வரமெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். சரி டைம் ஆச்சு, மத்தவங்களாம் பேசணும் வேணுமோங்க சார். ஆனா உண்மையில சந்தோஷங்க சார். நான் இதுல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப விலைமதிக்க முடியாத உறவுகளோட நான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறேன். அதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி ராசாத்தி மேடம். அவங்க சொன்னபோது ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, யதார்த்தமான பேசு. அவங்க அக்காவெல்லாம் சொன்னாங்களாம், ஆமாங்க சார். நாங்கெல்லாம் போயிடுவோம், நீ இருப்ப, அஹ், நீ இருப்ப, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்ட்டு. என்ன ஒரு ஆமாங்க சார். யதார்த்தமான அற்புதமான பேச்சு, அந்த துள்ளல். நான் இரவில் படுக்கும் போதே நான் வந்து ஆசையாக, நான் எப்போ காலையில் வரும், எப்போ காலையில் வரும்னு. ஏன் ஆமாங்க. மைண்டை மேக்கப் பண்ணதுனால. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, போன தடவை பள்ளியில் போனோம், போகும்போது படி ஏறுறோம், படி இறங்குறோம்,
வந்து அடுத்த நாள் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். கூட வந்து இள வயசு 20, 22 எல்லாம் கை வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு வந்திருந்தாங்கன்னு. அதே ஆமாங்க சார். ஒன்றும் நம்மளால மறக்க முடியல. இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, அவங்க அக்காவெல்லாம் நாங்க போயிடுவோம். எல்லாமே சார். ஆ? இன்னைக்கு 4 பேரும் அப்படிதான் சார். அழகு அழகு அருமையா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. Now I invite ஜெயலட்சுமி செல்லப்பன், சேலம் டைகர், ப்ளீஸ். மது பார்வதி சுப்பிரமணியம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க மது. ஓகே ஓகே, இருங்க, பாரதி சுப்பிரமணியத்தை இன்வைட் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்க மேடம் மேடம் ஓகே ஓகே. நீங்க வீடியோல வாங்க, உங்களை இன்வைட் பண்ணிடலாம். சரிங்க சார் சரி வாங்க வாங்க. சார். ஏன்னா கிரேட் லீடர் ஃபைனலா பண்ணிட்டோம். ரேப் அப்ல வச்சுக்கலாம் அவங்கள. வணக்கம் வணக்கங்க சார். வணக்கம் ப்ளீஸ் எல்லாருக்கும் ப்ளீஸ் வணக்கம். ப்ளீஸ் வெயிட் வெயிட் வெயிட். நவ் ஐ இன்வைட் பார்வதி சுப்பிரமணியம். இவங்களுடைய கிராண்ட் சன் துருவன். என்ன அழகா, என்ன ஒரு அந்த மழலை மொழியில தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குழந்தைங்க நம்மளை தான் பார்க்குது, நாம் சொல்கிறத கேட்கறது இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தமாக இருந்தது. நவ் பார்வதி சுப்பிரமணியம் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கங்க. எஸ். சார் அதான் இப்ப வந்து எனக்கு நான் அட்டன் பண்றது மட்டும் இல்லாம இப்ப என்னோட மருமகள், அதாவது எங்க கொழுந்தனாரோட மருமகள், அவளும் அட்டன் பண்றா. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட சம்மந்தி அம்மா வந்து இப்போ அவங்க இருக்காங்க. பொண்ணுன்ட்டுன்னு அவங்களும் யூஎஸ்ல இருக்காங்க சார். பொண்ணுக்காக வந்து அவங்க டெலிவரிக்காக அங்க போயிருக்காங்க. அங்க இருந்து அட்டன் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நான் வந்து மேடத்திட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன், சங்கதிலா மேடத்திட்ட ஒரு நாள் பேசும்போது, என்னோட இதுவே வந்து ஒரு 100 ஃபேமிலியை வந்து இப்போ வெல்த்தியாகவும், ஒரு 500 ஃபேமிலியை வந்து ஹெல்த்தியாகவும் கொண்டு வந்துடணும் என்னோட இதுல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க சார். இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த சரண்யா வந்து இந்த மருமகள் வந்து இப்போ அட்டன் பண்ணி நம்ம டீடாக்சிஃபிகேஷன் எடுத்து, அவளுக்கு இச்சிங் இருந்ததுங்க, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுங்க, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ட்டுன்னு இப்ப பிளட் ரிப்போர்ட் எடுத்து அனுப்பிச்சுட்டு, அம்மா நான் என்னம்மா இதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். அதாவது இதுல என்ன அப்படின்னா, நம்ம மாத்திரம் இல்லாம இந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு ஜெனரேஷன், இன்னும் பல ஃபேமிலியை வந்து நம்ம இது பண்றோங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க சார். இல்ல அதுக்கு உங்களுக்கு மெயினா உண்மையாலுமே ஜெயலட்சுமி மேடத்துக்கு தேங்க்ஸ் சார், நன்றி சொல்லணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் செந்தில் சார் பேசுறப்பெல்லாம் அட்டன் பண்ணேன். ரொம்ப வந்து ஐயோ மேடம் சொல்றாங்களே நம்ம அட்டன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் தூங்கிடுவேன், ஒரு நாள் போட்டு வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவேன், அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து தினம் என்னோட கிராட்டிடியூட் இதுல நான் உங்களுக்கு இப்ப சகந்தலா மேடத்துக்கு, ஜெயலட்சுமி மேடத்துக்கு எல்லாம் நன்றி, அவங்க 10X குரூப்க்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிட்டு தாங்க சார் எழுதுறேன், படுக்கிறேன். தேங்க்யூ. மத்தவங்களுக்கும் இது பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி 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 பார்வதி சுப்பிரமணியம். என்ன பாருங்க, அதாவது நான் ஒரு விட மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் சிஸ்டர்னு கூப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு. சார், நாம் பிஸ்னஸில் இல்லை, நம்மளாம் வி ஆர் ஒன் ஃபேமிலி. அந்த உணர்வு தான் எங்களுக்கு மேலோங்கி நிற்கிது. எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக அவங்க நன்றி சொன்னாங்க பார்த்தீங்களா. அதாவது ஒன்று, குழந்தைகளுக்கு எப்படி நன்றி, அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்திட்டு இருக்கிறாங்க, எப்படி பேர குழந்தைய பாருங்க, யார் பார்க்குறாங்க, ரோல் மாடல் யார், தாத்தா பாட்டி தானே ரோல் மாடல். எவ்வளோ அழகாக அந்த குழந்தை மழலை மொழியில் சொல்லும்போது அப்படியே கேட்க கேட்க ஆனந்தமாக இருந்தது. நன்றி பார்வதி சுப்பிரமணியம் அவர்களே, நன்றி நன்றி நன்றி. ஐ இன்வைட் ஜெயலட்சுமி செல்லப்பன், சேலம் டைகர். வணக்கங்க. ரொம்ப ரொம்ப அருமையா ராஜாத்தி மேடமோட அந்த உணர்வு பூர்வமா அப்படியே அதான் துள்ளலோட அவங்க பேசின பேச்சு
அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு என்னைய. அதே மாதிரி பார்வதியும் மனசுல உள்ளதை அப்படியே கொட்டி கொண்டு வர்றாங்க. அதை விட அவங்க பேரனை வந்து அந்த வீடியோ எடுத்து பழனிசாமி சார் நேத்து போட்டதை வந்து அவங்க பாட்டி அப்பாவோட அம்மா அந்த பாட்டி அதை பார்த்து ரசிச்சு ஆமா நம்ம பேரனா இப்படி பேசுறான் அப்படிங்கிற அளவுக்கு பார்வதி கிட்ட பேசியிருக்காங்க. அமெரிக்காவில இருந்து அவங்க பேர் பொன்னி இப்ப கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்க கிடைக்கும் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதை விட பார்வதி வந்து எப்படியோ வா 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 வான்னு இழுத்து இழுத்து உட்கார வச்சு இப்ப முதல் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க ஒரு 6 மாசம் முன்னாடி நினைக்கிறேன். அதுல அவங்களோட எல்டிஎல் ஹையா இருந்தது, HbA1c அதிகமா இருந்தது, நீங்க என்னென்னமோ எல்லாம் இருக்கிறது எல்லாமே அதிகமா இருந்தது எக்ஸப்ட் தைராய்டை விட. இப்ப நேற்று ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்புனாங்க, அதுல எல்லாமே நார்மலுங்க. அவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு. அப்புறம் நான் இன்னும் என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க. அவங்களோட ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் அது 48 அந்த மாதிரி இருந்தது. அத நீங்க 60க்கு கொண்டு போறதுக்கு அதுக்கான முயற்சியை நீங்க பண்ணுங்க. இப்ப இதுக்கு அவங்க என்ன பண்ணினாங்க, ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து அந்த டீடாக்சிபிகேஷன் அந்த ப்ரோக்ராம்ல அவங்கள போட்டுக்கிட்டாங்க. கூடவே நம்மளோட எல்லா எக்ஸசைஸும் விடாம பண்றதோட இல்லாம இன்னும் சில யோகாவும் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாத்தோட அவங்களோட பேர பிள்ளைங்களோட அவங்கள மாத்துன அந்த சந்தோஷமே அவங்க பிளட் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கும். அதான் உண்மையான காரணம். நம்ம உடம்பும் மனசும் ஒண்ணுக்கு ஒண்ணு எவ்வளவு ரிலேட்டபிளா இருக்குது அப்படிங்கறதுக்கு நம்மளே கூட நிறைய ஒண்ணுமில்ல, நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தை கண்ணை மூடிக்கிட்டு வெட்டுற மாதிரி நீங்க நினைங்க, அப்புறமா அத ஜூஸ் புளியற மாதிரி நினைங்க, அப்படியே நாக்குல ஒரு சொட்டு விடுற மாதிரி நினைங்கன்னு சொல்லும் போதே நம்ம உடம்புல வந்து உமிழ்நீர் அதிகமா வருதா இல்லைங்களா நாக்குல? அது எப்படி வருது? நினைச்சதுனால வருது. அந்த மாதிரி அவங்களோட எண்ணங்கள் இன்னும் 50 வருஷம் கழிச்சு நம்ம பேர பிள்ளைங்கெல்லாம் இந்த அளவு சமுதாயத்துல நம்பர் 1 சிட்டிசனா இருக்க போறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால நானும் அப்படிதான் நினைப்பேன். என்னோட பேரனும் பேத்தியும் நான் இங்கிருந்தே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்னதா சில வார்த்தைகள், சில பாட்டு இதெல்லாம் எழுதி அனுப்பிச்சு இதை நீ படிச்சு எனக்கு வாய்ஸ் மெசேஜா போட்டு விடு, அப்பதானே அந்த தமிழோட உறவு இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது அவளும் வந்து விடாம அந்த அவளோட உச்சரிப்பெல்லாம் சொல்லிக்கவே முடியாது, அவ்வளவு அழகா அதை உச்சரிப்போட பண்ணி எனக்கு அனுப்புறது பெரிய சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷத்து அளவுல நம்ம இந்த ப்ராசஸ்ல நம்மள உட்படுத்திட்டோம். நம்ம ஹெல்த், நம்ம வெல்த், நம்ம ரிலேஷன்ஷிப்பு இதுல நம்ம ஃபோக்கஸா பண்ணிட்டு வரோம். இதுக்கு ஒரு ஆடட் வேல்யூ தான் நீங்க வந்து அந்த 10x ப்ரோக்ராம். அதுல இன்னும் ஒரு படி மேல அவங்க நம்மளுக்கு சில நுணுக்கமான நூல் இழைகள் மாதிரி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சேர்க்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது மகேஸ்வரி சுரேஷ் சொன்னது 120 ஆண்டு வாழும் வாழ்க்கை. நான் வந்து ஜோதிட கலை வந்து 1995ல கிளாஸ் போனேன், படிச்சேன். ஒரு 3 மாசம் தான் படிச்சேன். அதுக்கப்புறமே நானே பலன் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சொல்லும் போது, எழுதும் போது, கணிக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை வந்து இன்னைக்கு சதயம் நட்சத்திரம், ராகு தசையில் சென்றது போக நின்றது அப்படின்னு எழுதுவோம். எல்லாருக்கும் தெரியும் இது. என்னடா சென்றது நின்றது அப்படின்னு போட்டு எல்லாம் கணக்கு பண்ணி அது 120 ஆண்டுக்கான நின்ற வருஷங்கள் அப்படிங்கறதுதான் கணக்கு. அப்ப எழுதுறது 120 வருஷம். யாரும் 100 ஆண்டு வாழ்கன்னு தான் வாழ்த்துவோம் இல்லைங்களா? ஆனா 120 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துறது இல்ல. இனிமேல் நம்ம வந்து யார வாழ்த்தினாலும் சரி, நீ 120 ஆண்டு காலம் நல்லா வாழணும், உன்னோட கையாலேயே நீ வந்து எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு நீ 120 ஆண்டு சும்மா
120 தாண்டி இல்ல, பெட்ல படுத்துட்டு இருக்கிறது இல்ல. நம்ம வேலையை செய்யணும். கடைசியில இயற்கை மருத்துவர் சொல்லுவாரு எனக்கு, எப்படி ஒரு தென்னை மரத்துல ஒரு மட்டை பழுத்துதுன்னா தானா உழுவுது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளோட உடம்புல இருந்து நம்மளோட உயிர் வந்து தானா அது பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கு இயற்கை இயற்கை சார்ந்த உணவு அதுதான் ரொம்ப முக்கியமா அவர் சொல்லி கொடுத்தது. நீங்க செயற்கை உணவுக்கு போகவே வேண்டாம். அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் நிறைய சொல்லிக்கிட்டு வருவாரு. அதுல இயற்கையா நீங்க வந்து கிடைக்கிற அந்த காய்கறி, பழங்கள், இன்னைக்கு பழங்கள் நான் பழமே வாங்கறது இல்லைங்க. ஏன்னா அவ்வளவும் கெமிக்கலா இருக்கிறதுனால அதை விட்டுட்டு காயில நம்ம கொடிகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரக்காய், பீக்கங்காய், பொடலங்காய், பூசணிக்காய், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, இந்த மாதிரி காய் பிளஸ் நம்ம வாழை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய வாழைத்தண்டு, வாழைப்பூ, இதுதான் எங்களோட சமையல்ல முக்கியமா இருக்கும். நான் எது சொல்றேன்னா, நீங்க கடைக்கு போறீங்க, அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டைக்கோசு, காலிஃபிளவர் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா எல்லாமே மருந்துல தோச்சுதான் எடுக்கிறாங்க. மருந்துல முக்கியதான் அது நம்மளுக்கு வருது. இல்லாட்டி போனா புழு தின்னுடும். அதான் நம்ம சாப்பிடணுமா, அல்லது இந்த மாதிரி காயும் ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி காயை நம்ம செலக்ட் பண்ணணுமா, நம்ம கையில தான் இருக்கு. நம்மளோட நம்மளோட ஆரோக்கியம் வந்து நம்ம கையில தான் இருக்குது. நம்மளோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தோட ஆரோக்கியமும் அந்த குடும்ப தலைவி கையில தான் இருக்குது. தலைவர் கையிலயும் பொறுப்பு இருக்குது. கூட கொஞ்சம் ஒத்துழைச்சா போதும். எப்படி என்னோட ஹஸ்பண்ட் செல்லப்பன் வந்து எல்லாம் வெட்டி கொடுத்துருப்பாரு, எல்லா காயும் வெட்டி கொடுப்பாரு. அப்புறம் கிளீனிங்கும் அவர் தான் நிறைய பண்ணி கொடுப்பாரு. இது வந்து ஒரு இது எப்படி நடக்குது அப்படின்னா அதுவும் பிரபஞ்ச சக்தி தான். நான் வந்து நினைப்பேன், இவ்வளவு வேலையும் நம்மளே ஒண்டியா செய்யணுமா, யாராவது ஹெல்ப்புக்கு வந்தா பரவாயில்லையேன்னு நினைக்கும் போது டக்குன்னு வந்து செஞ்சு கொடுக்கறது இப்ப நாங்க அதை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எல்லா ஸ்பௌஸ், அதாவது எல்லா மனைவிமார்களுக்கும் அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பழனிசாமி சார் அதுல ஏற்கனவே அவர் வந்து யார் வந்து அதுல ஜூஸ் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் வந்து அவர் தான் பண்றாரு. நான் போயிருந்தப்பெல்லாம் கூட அந்த ஜூஸ் ரொம்ப அருமையா இருக்கும், போடுற விதம் அதுவும் கத்துக்கணும். நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த 10X மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது இன்னும் தெளிவா நான் வந்து உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு 15-20 நிமிஷம் இன்னும் தெளிவா பேசுறேன். ஏன்னா டக்குன்னு எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், நாங்க திருப்பி பார்க்கல. என்னெல்லாம் மனசுக்குள்ள இருந்ததோ அது உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி. சேலம் டைகர் ஜெயலட்சுமி செல்லப்பன். நாம செல்லமா டாக்டர் ஜெயலட்சுமி செல்லப்பன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. என்ன யதார்த்தமான பேச்சில் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்க போகிறோம். அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று இருக்கு, 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை நாங்கள் உங்களுக்கு போட போகிறோம். இப்போ இல்லை, அது நான் எடுத்து வச்சுட்டு போட போகிறேன். அப்போ நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, இது ஜெயலட்சுமி செல்லப்பன் அவங்களுடைய மதராட்டு இருக்குது அல்லது கொஞ்சம் நீங்கள் அக்காவாட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்களே ஒழிய ஜெயலட்சுமி செல்லப்பன்னு சொல்லவே மாட்டீங்க. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு சார், எண்ணத்தினுடைய அழகு தான் அழகு. எவ்வளோ அழகாக இன்றைக்கி டெலிவரி கொடுத்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக அந்த அட்வைஸ் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இப்படியெல்லாம் நடக்கணும், இப்படியெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் எங்கே கிடைக்கும், இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? நாம் இதை ரசிக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு எண்ணங்களை ஷேர் பண்ணுறவங்களோட நாம் கலந்துக்கிட்டு அந்த எண்ணங்கள் நாம் ரீச் பண்ணணும், எடுத்துக்கணும் அப்படின்னு வந்தால் இது ஆனந்தமாக அமிர்தமாக இருக்குது. நன்றி நன்றி ஜெயலட்சுமி செல்லப்பன். ஐ இன்வைட் ஃபைனல் தர்மபத்தினி சகுந்தலா, ஃபியூ வேர்ட்ஸ். எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து எல்லாருமே உணர்வு பூர்வமா அப்படியே ஹார்ட்ல இருந்து
பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு மனசு ரிதமா இருந்தது கேட்கறதுக்கே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகுந்தலா ஒரு நிமிஷம், சகுந்தலா ஒரு நிமிஷம், 1 minute. பஞ்சவர்ண முறையில் கை தூக்கி இருக்காங்க, அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம். ஓகே, நவ் பஞ்சவர்ண முரளி ப்ளீஸ். சார், உற்சாகமான காலை வணக்கம். ஆடிபிள் சார்? எஸ். எல்லாருக்குமே இங்க இருக்க கம்யூனிட்டியில இருக்கிற நம்ம சார், பழனிசாமி சார், சகுந்தலா அம்மா அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஜெயலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி அவங்க ஃப்ளோவே வேற மாதிரி, எப்பயுமே பேசினாலுமே ஒரு ரைட்டு சொல்றது, என்ன சொல்றது, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது கேட்கவே நமக்கு காது குளிரும். இதுல மேஜிக் மார்னிங் இந்த ப்ராக்டிசஸ்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் சொன்ன மாதிரி 15 ப்ராக்டிஸ். அதோட சேர்த்து இந்த 10Xலயும் பாத்தீங்கன்னா சாருக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாராட்டு கண்டிப்பா வச்சே கொடுத்தே ஆகணும். ஸோ அதுலயும் நிறைய நமக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மகேஸ்வரி சுரேஷ்குமார் சின்ன சின்ன நிறைய டிப்ஸ், அந்த மெடிடேஷன்ல இருந்து பிளஸ் அந்த ஆயில் புல்லிங், அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் புல்லிங் வந்து இப்போ அவங்க சொன்ன நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு நல்லா எஃபெக்டிவா இருக்கு. அப்புறம் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துமே நான் டெய்லி என்னோட ஹஸ்பண்ட்க்கு, என் குழந்தைங்களுக்கு அதை சொல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அன்னைக்கே நான் அதை பாஸ் பண்ணிடுவேன். அந்த மெசேஜ் பெரிய திருப்தி இருக்கும். ஷேர் பண்ணும் போதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கத்துக்கிட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு போய் கொடுக்கும் போது அது ஜெனியூனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டோம், அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்தோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். கம்யூனிட்டியில சார் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த மேஜிக் ப்ராக்டிஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 5 மெம்பர்ஸாவது நீங்க வந்து இது வந்து அதை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கே நான் வந்து என்னோட எஃபர்ட்டை போட்டிருந்தேன். ஸோ அதுல 2 பேர் வந்து கடைசி வரைக்கும் அந்த 28 days ப்ராக்டிஸை வந்து முடிச்சாங்க. கீதான்னு சொல்லிட்டு, அப்புறம் கலையரசின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த நேரத்துல நான் தேங்க் பண்ண கடமை இருக்கேன். அவங்க அதுல 28 daysல முடிச்சது போக நம்மளோட கம்யூனிட்டிலயே இப்ப பயணம் பண்றாங்க. கலையரசின்னு சொல்லிட்டு அவங்க பேர் இருக்கும். ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஸோ 10X அந்த கம்யூனிட்டியில பேசின அந்த சான்ஸ் கொடுத்த அந்த காளீஸ்வரன் சார், அப்புறம் மகேஸ்வரி சுரேஷ்குமாருக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி நன்றி. அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம எல்லாருமே இந்த கம்யூனிட்டியில நம்ம மட்டும் இல்லாம மற்ற எல்லாரையும் நம்ம வந்து போய் வைக்கணும்ன்றது என்னோட ஆன் த ஸ்பாட்ல பேசுறதுனால சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. எனிவே ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தது 10X ஆட அந்த மேஜிக் ப்ராக்டிசஸ். தேங்க்யூ. நன்றி நன்றி. பஞ்சவர்ண முரளி பேர் எவ்வளவு அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி வார்த்தைகள், இந்த 5am கிளப்பு புக்கை பற்றி பேசுறது பஞ்சவர்ண முரளி, அடே அப்பா என்ன நாலேஜ், எவ்வளவு ப்ரெசன்டேஷன், அற்புதமான நாலேஜ். அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமல்ல, ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரனர், ஹோம் மேடு மசாலா ஸ்பைசஸ் த்ரூ அவுட் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் கற்றுக்கிட்டதை டெய்லி கற்றுக்கிட்டதை என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய குழந்தைகளுக்கு முதல்ல நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. சார், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாம் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் 5 பேர்த்தை நான் இன்வைட் பண்ணேன், அதில் 2 பேர். இது நார்மலாக நடக்கிறது தானே. தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ பெருமிதமாக உணர்வோடு. ஏன்னா நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணுறது ஒரு வகை, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சிறப்பு. அதில் பஞ்சவர்ண முரளி கிரேட். இதுக்கு குப்புசாமி, சீதாலட்சுமி, அந்த 3 சிஸ்டர்ஸ், தமிழ்ச்செல்வி பாஸ்கரிலிருந்து, சீதாலட்சுமி குப்புசாமியிலிருந்து, பஞ்சவர்ண முரளியிலிருந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி 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 பஞ்சவர்ண முரளி. நவ் ஐ இன்வைட் சகுந்தலா. எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம்.
நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பிரமாதமா உங்களோட ஹார்ட்ல இருந்து அதை எல்லாருமே அந்த அனுபவிச்சத நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத நீங்க வந்து எல்லாத்துக்கும் மனப்பூர்வமா அப்படியே ஹார்ட்ல இருந்து யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு வந்து யாருமே ப்ரிப்பேர் பண்ண டக்குன்னு கூப்பிட்டதுனால எல்லாருமே ஹார்ட்ல இருந்து எவ்வளவு ஒரு அற்புதமா அது பேசுனாங்க பாருங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு. இங்க இருக்கிற அத்தனை பேருமே பேசணும்னு அவங்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஏதோ ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது வரலும், நம்ம வாழ்க்கையில இது வரலும் இல்லாத மாற்றம் இப்ப வந்திருக்கும். பட் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அது ஆசையா இருக்கும். சில பேர் அது வெக்கத்தினால சொல்ல மாட்டாங்க, சில பேர் பயத்தினால சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குள்ளாரையும் அந்த மாற்றம் நடந்திருக்கும். பட் அத்தனை பேர்த்தோட சார்பா இன்னைக்கு பேசின அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதுலயும் இன்னைக்கு ராஜாத்தி வந்து அப்படியே அந்த மடை திறந்து வெள்ளம் மாதிரி உண்மையாலுமே ஹார்ட்ல இருந்து அது அத்தனையும் அப்படியே இது இது இந்த கோர்ட்ல சொல்லுவாங்க இல்லையா, இது அத்தனையும் சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்ற மாதிரி இது அத்தனையும் சத்தியமான உண்மை இங்க நடக்கிறது அத்தனையும். நீங்க இங்க என்ன ஒரு ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல. இன்னைக்கு ஜெயலட்சுமி மேடம் சொன்னது, பஞ்சவர்ணம் முரளி சொன்னது, பார்வதி சுப்பிரமணியம் சொன்னது எல்லாமே ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. சின்ன சின்ன விஷயம், நம்ம வாழ்க்கையில மறந்து போன விஷயங்கள். நம்ம அதை வந்து இப்ப வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்ம பண்ற அவசரமான உலகத்துல இப்ப இதை விட்டு வெளியில போனோம்னா நமக்கு 24 ஹவர்ஸ் வேலை. அந்த தூங்குற நேரத்தை தவிர மத்த எல்லா நேரமும் ஏதோ ஒரு வேலை இழுத்து போட்டுட்டு பண்ணிட்டே தான் இருப்போம். நம்மளுக்குன்னு நம்ம வேலை நம்ம நேரத்தை ஒதுக்கவே மாட்டோம். பட் இந்த நேரத்துல அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சிரிக்கிறது, எப்படி இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, ராஜாத்தி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சுகருக்கும் பிரஷருக்கும் நாங்கெல்லாம் மாத்திரையே எடுத்துக்கிட்டது இல்ல. இங்க காலம் அப்படியே இந்த சப்ளிமெண்ட் மூலியமா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கிறது. அதனால இங்க என்ன கம்யூனிட்டி கில்லர் வந்தா அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அதை செய்ய சொல்றாங்க இதை செய்ய, இதெல்லாம் எதுவுமே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம காலையில நாலு வந்து அது ராஜாத்தி எல்லாம் 4 மணி நம்ம எல்லாருமே செய்யக்கூடியது. இதெல்லாம் கல்லை நீங்க நினைக்கவே வேண்டாம். ஒரு 5:30 எழுந்திருப்பா அல்லது 6 o'clock எழுந்திருப்போம். 1 மணி நேரத்துக்கு நீங்க முன்னாடி எழுந்திரிச்சு பாருங்க. ஜெயலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி அந்த குடும்ப ஆரோக்கியம் யாரையில இருக்குது அப்படின்னா நம்ம லேடிஸ் குடும்பத்துல இருக்குது. அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்கன்னா குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தையுமே நம்ம ஆரோக்கியமான வளையத்துக்குள்ள கொண்டு வர. நீங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கீங்களா இல்ல சிங்கிளா இருக்கீங்களாங்கிறதையெல்லாம் கவலைப்படாதீங்க. யாரோ ஒருத்தர் இதுல இருக்கிற டிப்ஸ் இன்னைக்கு பஞ்சவர்ண முரளி சொன்னாங்க இல்லையா, நான் கேட்டுட்டு போய் முதல்ல என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னோட குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன். என்னோட யாரெல்லாம் நம்மளோட நமக்கு ரொம்ப உறவுகள் நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இதை பாஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும், யாரெல்லாம் 120 வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அப்படின்னு சொன்னாங்க இல்லையாப்பா, எனக்கு ரொம்ப இதை அட்ராக்ட் பண்ணுது. பார்வதி சுப்பிரமணியோட ரிலேட்டிவ்ஸ் வந்து 6 months ஜெயலட்சுமி மேடம் சொன்னாங்க 6 months முன்னாடி நீங்க பிளட் ரிசல்ட் பார்த்ததுக்கும் எல்லாமே ஜாஸ்தியா இருந்துதான். நம்ப முடியுதா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க இதெல்லாம் வந்து என்னமோ பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில பாருங்க 6 months எல்லாமே ஜாஸ்தியா இருந்துதான். அவங்க கொஞ்ச நாள் போனா எல்லாத்துக்குமே மெடிசனுக்கு போய் வந்துருச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிருந்திருப்பாங்க. அந்த பார்வதி சுப்பிரமணியம், நான் அதைத்தான் சொல்லுவேன், இது வந்து கடவுளோட பிரசாதம். யாரு கைக்கு போகுது அப்படிங்கிறது முக்கியம். பட் அதுல இருந்து அது யார் அந்த பிரசாதத்தை சாப்பிடுறாங்கிறத அதை விட முக்கியம். பட் இன்னைக்கு பார்வதி சுப்பிரமணியம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதை இன்வைட் பண்ணி உள்ள அழைச்சதுனால அவங்க இந்த 6 மாசம் இந்த ப்ரோக்ராம்ல இந்த கம்யூனிட்டியில நம்மளோட கம்யூனிட்டியில இந்த 10Xல கமெண்ட் பண்ணி விட்டனால இன்னைக்கு ஜெயலட்சுமி மேடம் சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு பிளட் ரிப்போர்ட் பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. எவ்வளவு ஆனந்தம்! இது எங்க கிடைக்கும்? நீங்க வெளியில எங்க போனாலும் பைசா 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 செலவு இல்ல, பைசா இல்லாம வேற எதுவுமே நடக்காது. பட் இங்க பைசாவே இல்லாம நம்மளோட முழு ஆரோக்கியத்தை கடவுள் எப்படி நம்மளை வந்து பிறக்கும் போது எவ்வளவு ஆரோக்கியத்தோட எவ்வளவு பிளெஸிங்ஸோட அனுப்புறாரோ அதே ஆரோக்கியத்தோட அதே பிளெஸிங்ஸோட இந்த கம்யூனிட்டியில நம்ம இருக்க முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அத்தனை பேருமே நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டியோட பவரை, இந்த பார்வதி அவங்களோட ரிலேட்டிவ் வந்து இப்படி இந்த பிளட் ரிசல்ட் பண்ணாங்க, இன்னைக்கு நீங்க வந்து சேலஞ்சா கூட எடுக்கலாம், ஒரு சவாலா கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு நீங்க பிளட் ரிசல்ட் நீங்க எடுத்து பாருங்க.
ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதையும் நீங்க கையில வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் கூட வேண்டாம், ஒரு 3 மாசம் எங்களோட நீங்க டிராவல் பண்ணி பாருங்க. பட் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்கன்னு நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கம்யூனிட்டிக்குள்ள கொண்டுட்டு வாங்க. நம்ம நம்ம நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்பத்தானே நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அதுன்னு சொல்ற மாதிரி நம்மளோட சமுதாயமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன எஃபோர்ட், நம்ம யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கம்யூனிட்டியோட பவரை சொல்லி கொண்டுட்டு வாங்க. நம்ம அத்தனை பேருமே 120 வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும். வாழ்க வையகம் வாழ்க வளம். நன்றி 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 சகுந்தலா பழனிசாமி அவர்களே. அதாவது ஒரு முறை நான் தவறு பண்ணிட்டேன், நீங்களாம் தப்பாக நினைக்காதீங்க, பல முறை தவறு பண்ணியிருக்கிறேன். இந்த ஹிந்தியில் பேசுகிறோம்னு மேரா பேட்டி அப்படின்ட்டேன். மேரா பேட்டின்னா மகள்னு அர்த்தம். அதனால் சரியான முறையில் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். மேரா தர்மபத்தினி சகுந்தலா பழனிசாமிக்கு நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு பார்ப்போம். பாய் 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 பாய்.